இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் போது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்தோம். யார் மேல் இரக்கமாய் இருக்கிற சித்தமாய் இருக்கிறேனோ அவர் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தால்தான் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும் என்று இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ நாம் மற்றவர்களுக்கு இறங்கும் பொழுதுதான் தேவன் நம்மேல் இறங்குவார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இரக்கத்தையே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாமும் ஒவ்வொருவர் மேலும் இறங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார்? நீ மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு, மன்னிப்புகள் உண்டு. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வேண்டும் என்றால், அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களிடம் இரக்கம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் ஊழிய பாதையிலே அவர் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த மாயக்காரராகிய பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்திருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கை கொடுக்கிறார்கள், தசமபாகம் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஏழைகளுக்கு இறங்கவில்லை, அவருடைய மற்றவர்களுக்கு நீதி செய்யவில்லை, அவர்களுக்கு இறங்கவில்லை என்றதுனால ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே என்று சொல்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் ஒத்தலாமிலும் அந்த வெந்தயத்திலும் நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனா தேவனுடைய இரக்கத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் நீங்க விட்டுட்டீங்க. அப்போ இந்த இரக்கமும் விசுவாசமும் நீதியும் இல்லாதபடிக்கு நீங்க தேவனை ஆராதிச்சாலும் தசமபாகம் கொடுத்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய இரக்கத்தை இன்று நாம் விரும்புகிற நாம், அவருடைய இரக்கம் நம்ம இருந்தால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், அவருடைய வழியிலே நாம் வாழ முடியும். எல்லாரும் நம்ம வேண்டிக்கிறது, கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினைக்கிறோம், நம்ம அவருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுறோம், ஊழியத்திற்கு கொடுக்குறோம், ஊழியக்காரங்களை தாங்குகிறோம் அப்படின்னு. ஆனா நம்மிடத்துல இரக்கம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுறாரு, மாயக்காரரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நாளிலும் அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கும் நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஒரு நியாய சாஸ்திரி நம்ம இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. இப்ப நியாய பிரமாணங்களில என்ன சொல்லியிருக்கு, நீ அவைகளையே நீ கைக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன, நான் எல்லாவற்றையும் கை கொள்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது போல நீ பிறனிடத்திலும் நீ அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் என்னுடைய பிறன் என்று அருமையாக ஆண்டவர் சொல்றாரு. அந்த சமாரியனுடைய கதையை சொல்கிறார். குற்றுயிராய் விடப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல அன்பு செலுத்துகிற அந்த சமாரியன், லூக்கா 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, யார் அவனுக்கு பிறன் என்று பார்க்கும்போது அவனிடத்திலே அன்பு செலுத்தின அந்த சமாரியன் தான் பிறன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் அவனிடத்திலே அன்பு செலுத்துகிறான். அந்த குற்றுயிராய் கிடந்த அந்த ஒரு மனுஷனை ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, பார்த்துட்டு அவனுக்கு இரக்கம் செய்யல. ஆனா அந்த சமாரியன் அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் பூசி அவன் சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பாதுகாத்தான் என்று நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீ மற்றவர்களுக்கு இறங்கும் பொழுதுதான் நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து நான் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு உவமை ஆண்டவர் சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் தன்னுடைய ஊழியக்காரிடத்திலே கணக்கு பார்த்த ஒரு எஜமானுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த எஜமானிடத்துல 2 பேர் கடன் பெற்றிருந்தாங்க. ஒருத்தன்
10,000 தாலந்து கடன் பெற்றிருந்தான். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம 35ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, அந்த 10,000 கடன் பெற்றிருந்த மனுஷனை அந்த எஜமான் உன் கடன்களை எல்லாம் உன் நிலத்தை எல்லாத்தையும் விற்று நீ என் கடனை செலுத்து அப்படின்னு கண்டிப்பா கேட்கிறாரு. அப்போ அவன் தனக்கு அதை முடியாதுங்கிற காரணத்தினால அவனிடத்துல தன் எஜமானிடத்துல கெஞ்சி அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். அப்போ அந்த எஜமானும் அவனுக்கு மன்னித்து, சரி உன்னுடைய கடன்கள் எல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன், நீ சமாதானமா போன்னு அனுப்புறாரு. ஆனா அந்த ஊழியக்காரன் தன்னிடத்தில் கடன்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து, அந்த 100 வெள்ளி பணம் கடன்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அவனை, நீ என்கிட்ட வாங்கின கடனை நீ திருப்பி கொடுன்னு அவனை பிடிச்சு அவனுடைய தொண்டையை நெரிச்சு அவனை கஷ்டப்படுத்தி அவன் மேல் இறங்காதபடிக்கு செய்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இதை அறிந்த எஜமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் உன்னிடத்துல இறங்கி உன்னுடைய கடன்கள் எல்லாம் நான் மன்னிச்சேனே, ஆனா நீ உன்னிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு நீ மன்னிக்கலையே அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவுமாய் நீ உன் கடன்களை திரும்ப கட்டும் மட்டும், உன் கடன்களை அடைக்கும் மட்டும் அவனை உபாதிக்கிறவரிடத்துல ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம இடத்துல இதை தான் கேட்கிறாரு. நாம் ஆண்டவர்ல கேட்கிறோம், ஆண்டவரே நீர் இறங்கி என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யாதபடி எனக்கு இறங்கும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு, உன்னிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு, உன்னுடைய இரக்கத்தை தேடுகிறவர்களுக்கு, உன்னிடத்தில் இரக்கம் பெற நினைக்கிறவர்களுக்கு நீ இறங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இரக்கம் உள்ளவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை நீங்க மனப்பூர்வமாய் மன்னியாதே போனால் என் பரமபிதா உங்களுக்கும் இப்படியே செய்வார். அப்போ நம்முடைய சகோதரர், நம்மளோடு கூட அயலார்கள் நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை மன்னித்து அவர்கள் மேல் நாம் இரக்கம் செலுத்தும் போது நம்முடைய பிதாவும் நாம் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது நாம் அவருக்கு இரக்கம் செய்வார். அப்போ நாம் மன்னியாது நம்ம அவளுக்கு இரக்கம் செய்யாம போனா நமக்கு என்ன இருக்கான்னா, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நம்ம இரக்கம் செய்யாமல் இருந்தா நமக்கும் கர்த்தரிடத்துல இரக்கம் கிடைக்காத ஒரு நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று இருக்கு. அதே போல நாம் ஏழைகளுக்கு இறங்கி நாம் இரக்கம் பாராட்டும் பொழுது கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் இரக்கம் உடையவராய் இருப்பார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு உதவி செய்ய, நம்மை இரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய், உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கற்று தந்தீரே சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுக்கு நாங்கள் இறங்காதவர்களாய் இருந்தால் அப்பா, இனிமேல் அப்பா இரக்கத்தை செலுத்தவும் மன்னிக்கவும் உள்ள கிருபையையும் பரிசுத்தாவின் பலனையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் உடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி அவருடைய குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் இரக்கம் செய்யும்படியா எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.